குவைத் நாட்டில் திங்களன்று தூக்கில் போட இருக்கும் தன் மகனை உயிருடன் மீட்டுத் தர வேண்டும் என்று தமிழகத்தைச் சேர்ந்த தாய் மத்திய அரசுக்கு கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பட்டறைக்குளம் பகுதியில் வசிப்பவர் சண்முக சுந்தரம். இவர் நீண்ட நாட்களாக குவைத் நாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் சுரேஷ் குவைத் நாட்டில் டிரைவராக வேலை பார்த்து வந்தார். கடந்த 2008 இலங்கையைச் சேர்ந்த பாத்திமா என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதில் கும்பகோணம் தாஸ், இலங்கை நித்யா, சுரேஷ் உட்பட 3 பேரை குற்றவாளி என முடிவு செய்து அவர்களை குவைத் அரசு சிறையில் அடைத்தது. இந்நிலையில் சுரேஷை திங்கட்கிழமையன்று தூக்கிலிடப் போவதாக குவைத் அரசு அறிவித்துள்ளது. இதை அறிந்த சுரேஷின் தாய் மற்றும் குடும்பத்தினர் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சுரேஷை காப்பாற்றுமாறு நாகை MP AKS விஜயன் மூலமாக பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இது குறித்து சுரேஷின் தாய் மல்லிகா கூறும்போது, தன் மகன் அப்பாவி என்றும் குவைத்திற்கு பிழைப்பு தேடி சென்றவர் மீது குவைத் நாட்டு போலீசார் அபாண்டமாக பழி சுமத்தி தூக்கு வரை கொண்டு சென்றுள்ளனர். பிரதமரும் தமிழக முதல்வரும் தன் மகனை உயிருடன் மீட்டுத்தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க மல்லிகா கேட்டுக்கொண்டார். குல வழக்கு வேறவங்க செஞ்சது, என் பிள்ளைய துணைக்கு சேர்த்தது மாதிரி போட்டு, என் பிள்ளை அந்த அளவுக்கு படிக்காதவன், என் பிள்ளைய தூக்கில போடுற அளவுக்கு கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. என் பிள்ளைய மீட்டு தரணும். என் பிள்ளை 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னான், அம்மா வந்துருமா அப்படின்னு சொல்லி. என் பிள்ளைய மீட்டுலாங்கிற ஒரு நம்பிக்கையிலே நான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும். இந்தியா பிரதமர் தயவு செஞ்சு என் பிள்ளைய மீட்டு தரணும். தன் மகனை எப்படியாவது தூக்கு தண்டனையில் இருந்து மீட்டு கொண்டு வர முடியும் என்ற கடைசி நேர நம்பிக்கையில் கண்ணீருடன் காத்திருக்கும் தாயின் வேண்டுகோள் குவைத் அரசின் காதில் விழ வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.